رمضان كم هامت بك الأقلام واستبشر الضعفاء والأيتام حيث القلوب مع الصيام يسودها ذيل العطاء يحفها الإلهام. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் மாதத்தில் நாம் இருக்கின்றோம். இப்புனித மாதத்தை நம் அனைவரையும் அடைய வைத்ததற்கு அல்லாஹுக்கு முதற்கண் நன்றி செலுத்தி, எதிர்வருகின்ற லைலத்துல் கத்ர் இரவையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக, ஐயு சதகத்தி அஃலலு, சதகாக்களிலே மிகச் சிறந்த சதகா எது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகத்துன் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்திலே கொடுக்கப்படுகின்ற சதக்கா இருக்கிறதே அது மிகவும் சிறப்பானது. நம்முள் அநேகமானவர்கள் சதக்கா கொடுக்கின்றோம், கொடுக்காதவர்கள் இல்லை. நம்முடைய தாயார் பேரிலே, நம்முடைய குடும்பத்தார்கள் பேரிலே, நம்முடைய தந்தை பேரிலே ஒவ்வொருவரும் சதக்காக்கள் கொடுக்கின்றோம். வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் சதக்காக்கள் தான தர்மங்கள் கொடுப்பதற்கு என்றே ஒரு சில நண்பர்கள் சகோதரர்கள் பள்ளி வாயில்களுக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய பைகளிலே பணங்களை கொண்டு வருகின்ற வளமை உள்ளவர்களை நாம் நம்மளுடைய கண்கூடாக பார்த்திருக்கின்ற நாம் நம்முடைய வீடுகளுக்கு இப்புனிதமான ரமலான் சதக்காக்கள் தான தர்மங்கள் கேட்டு வருகின்றவர்களை நாங்கள் புன்முறுவலோடு அவர்களுக்கு நம்மளால் முடிந்த சதக்காக்களை தான தர்மங்களை வழங்கி அவர்களுக்கு மகிழ்வுற, அவர்களுடைய கஷ்டங்கள் நிறைவேற நம் அனைவரும் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சதக்கா கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை நம் அனைவருக்கும் தந்து அதற்கு போதுமான செல்வங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. இந்த சங்கை மிகுந்த ரமலானின் பொருட்டால் ரஹமத்தை சொரிவாயே. இந்த சங்கை மிகுந்த ரமலானின் பொருட்டால் ரஹமத்தை சொரிவாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. முந்திய பத்தினில் ரஹமத்தும் மாத்திய பத்தினில் குஃப்ரானும். முந்திய பத்தினில் ரஹமத்தும் மாத்திய பத்தினில் குஃப்ரானும். இன்னும் பிந்திய பத்தினில் இத்துபையும் பொதிந்த ரமலானை தந்தாயே. இன்னும் பிந்திய பத்தினில் இத்துபையும் பொதிந்த ரமலானை தந்தாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. அஸ்ஸௌமு லீ வஅனா அல்லதி அஜ்ஸி பிஹி என்று மொழிந்தாயே. அஸ்ஸௌமு லீ வஅனா அல்லதி அஜ்ஸி பிஹி என்று மொழிந்தாயே. இந்த நோன்பெனக்காகும் நான் கூலி கொடுப்பேன் என்று நீ பகர்ந்தாயே. இந்த நோன்பெனக்காகும் நான் கூலி கொடுப்பேன் என்று நீ பகர்ந்தாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி
அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகன் அல்லாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. சலவாத்தும் சலாமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. மனிதன் அவன் யாரை நேசிக்கின்றானோ அவனோடு இருப்பான். இந்த நபிமொழியில் கூறப்படும் நேசம் என்கின்ற சொல் அந்த நேசத்துக்கு சொந்தமானவர்கள் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான், நபியே நீங்கள் கூறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான் என்று. இங்கு இறைவனுடைய நேசத்திற்கு சொந்தமாவதென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். யார் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவேன் என்று இறைவன் கூறுகிறான். எவன் ஒருவன் தனது சொல்லாலும் செயலாலும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றவில்லையோ அவன் இறைவனை நேசம் கொண்டவனாக ஒருபோதும் ஆக முடியாது. இதனால்தான் அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் அவர்கள் நேசிக்கவும் இல்லை. அதே போன்று அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறு யாரையும் பின்பற்றவும் இல்லை. இதற்கு அவர்களின் தியாகங்களே தக்க சான்றாக அமைகின்றது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவரிடம் 3 தன்மைகள் அமைந்து விட்டதோ அவர் ஈமானின் சுவையை உணர்ந்தவராகிவிட்டார். அல்லாவும் அவனது தூதரும் ஒருவருக்கு மற்ற எதையும் விட அதிக நேசத்துக்குரியவராக ஆவது. ஒருவர் மற்றொருவரை அல்லாவுக்காகவே நேசிப்பது, நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல இறை நிராகரிப்புக்கு திரும்பிச் செல்வதை வெறுப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதில் ஒரு உணவின் ருசியை அனுபவிப்பவனுக்குத்தான் அந்த உணவின் சுவை தெரியும். அதுபோலதான் அல்லாவும் அவனது தூதரும் ஒருவருக்கு மற்ற எதையும் விட அதிக நேசத்துக்குரியவர்களாக ஆவது என்கின்ற இந்த சுவையை ருசிப்பதற்கு நபித்தோழர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டார்கள். அவர்களுக்கு தேவையானதெல்லாம் அல்லாஹ்வின் தூதரின் அன்பு மட்டும்தான். இந்த அன்புக்காகத்தான் அவர்கள் எதையும் இழக்க தயாராக இருந்தார்கள். அவர்களுடைய சொத்து, செல்வங்கள், உடல், உயிர் அனைத்தையுமே அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இழக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதன் யார் யாரையோ தனது நேசத்துக்குரியவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறான். இதனால் அவர்கள் எந்த பலனையும் அடையப் போவதும் இல்லை. ஆனால் யார் ஒருவர் அல்லாஹ்வின் தூதரை நேசித்து அவர்களுக்காக தியாகங்களை செய்கின்றார்களோ மறுமையில் அதற்குரிய பிரதிபலனை நிச்சயமாக அடைந்து கொள்வார்கள். ஒரு சஹாபி கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் மறுமைக்கு முன்னேற்பாடாக பெரிதாக நோன்போ தொழுகையோ தர்மங்களோ தயார் செய்து வைத்திருக்கவில்லை. ஆனால் நான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் மிகவும் நேசிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த சஹாபி கூறுகின்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் என்று கூறினார்கள். எனவே நேசம் என்பது ஒருவரை பின்பற்றுவதாலும் அவருக்கு கட்டுப்படுவதாலும் ஏற்படுவதாகும். ஆகவே அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படாதவன் அவர்களை நேசித்தவனாக முடியாது.
அல்லாஹ்வின் தூதரை யார் ஒருவர் தனது உயிரையும் விட நேசிக்கவில்லையோ அவருடைய ஈமான் பரிபூரணமாகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அவர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் கூட்டத்தில் சேர்த்து இம்மையிலும் மறுமையிலும் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் மீதும் உண்டாவதாக. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதனை மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பவராவார் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆன் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இறுதி வேதமாகும். இதனை நாம் அன்றாடம் ஓதி வருவதன் மூலம் மனித குலத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதுமாகவும் நாளை மறுமையில் சிபாரிசு செய்யக்கூடியதுமாக இந்த குர்ஆன் விளங்குகின்றது. குர்ஆனை ஓதுவதும் அதன் கருத்துக்களை பின்பற்றுவதும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்கள் இருபாளர்கள் மீதும் கட்டாய கடமையாகும். யாருடைய உள்ளத்தில் குர்ஆனில் ஒரு பகுதியேனும் மனப்பாடமாக இல்லையோ அவருடைய உள்ளம் பாழடைந்த வீட்டை போன்றதாகும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே குர்ஆனை நாம் ஓதுவதும் அதனை நாம் செவிமடுப்பதும் உள்ளங்களுக்கு நிம்மதியும் மன அமைதியும் தருவதோடு நோய்களுக்கு நிவாரணமாகவும் இறைவனின் நெருக்கத்தை தரக்கூடியதுமாகவும் நாம் குர்ஆன் ஓதுவது நமக்கு அமைகின்றது. குர்ஆனை உரிய முறையில் ஓதி அதன்படி செயல்பட்டவர் நாளை மறுமையில் சங்கையான உயர்ந்த மலக்குகள் இருப்பார்கள். இந்த குர்ஆன் உடையவருக்கு உதாரணம் கயிற்றினால் கட்டப்பட்ட ஒட்டகத்தை போன்றதாகும். அதை தன் பொறுப்பில் வைத்து பாதுகாத்தால் அது அவரிடம் இருக்கும். அதன் கயிற்றை அவிழ்த்து விடுவாரே ஆனால் அது ஓடிவிடும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆகவே குர்ஆனை நாம் மட்டும் கற்றுவிட்டு விடாமல் அதனை நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதனை அழகிய முறையில் கற்றுக் கொடுப்பதோடு அதனை தினமும் மோதி வருவதற்கு அவர்களை நாம் வழிபடுத்த வேண்டும். அல் குர்ஆன் என்பது இறந்தவர்களுக்காக மட்டும் ஓதுவதற்கோ அல்லது வெறும் அலங்காரத்திற்காக வைப்பதற்கோ அல்ல. இது உயிருடன் இருக்கும் மனிதர்கள் சிந்தித்து செயல்பட்டு நேர்வழி பெறுவதற்காக இறக்கப்பட்ட வழிகாட்டியாகும். எனவே குர்ஆன் ஓதுவது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய மிக சிறந்த பொக்கிஷமாகும். ஆகவே குர்ஆனை அதிகம் ஓதி அதனை ஓதத் தெரியாதவர்களுக்கும் நாம் கற்றுக் கொடுத்து உண்மையிலும் மறுமையிலும் ஜெயம் பெற வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். சர்வலோகத்தை ரட்சித்து அருள்வாளித்து கொண்டிருக்கும் ஏகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் உண்டாவதாக. இறையச்சம் நிறைந்திருக்கும் உள்ளம் எந்த பாவத்தின் பக்கமும் போகாது. நல்லமல்களை அதிகப்படுத்தி கொண்டோமானால் காலமெல்லாம் இறைவனின் அளவில்லா அருளும் கணக்கில்லா நன்மைகளும் கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தாலா அருள்மறையாம் திருமறையில் கூறுகிறான், இன்னக லஅலா ஹுலுகின் அலீமின், நிச்சயமாக நீர் உயர்ந்த நற்குண நெறியில் இருக்கின்றீர்கள். இந்த வசனம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த பண்பு, நட்பண்பு, ஒழுக்கம், மென்மை, பொறுமை ஆகியவற்றை புகழ்ந்து அல்லாஹ் கூறுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம், பொறுமை, இரக்கம், மன்னிப்பு, எளிமை ஆகிய அனைத்திலும் சிறந்தவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் நற்குணத்தின் நடைமுறையில் எடுத்துக்காட்டாகும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணநலம் குர்ஆன் தான் என்று கூறுகிறார்கள்.
நிலையான சொர்க்கம் கிடைப்பது நல்ல அமல்களால் மட்டுமல்ல, நம்முடைய உயர்ந்த நற்குணத்தால். எந்த எண்ணத்தில் வாழ்கின்றோமோ அதே எண்ணத்தில் தான் மரணிப்போம். எந்த நிலையில் மரணிப்போமோ அதே நிலையில் தான் எழுப்பப்படுவோம். நம்முடைய எண்ணங்களை எப்பொழுதும் அழகாக்கி கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாளில் இறை நம்பிக்கையாளரின் நன்மை தீன்மை நிறுக்கப்படும் தராசில் இடை கூடக்கூடிய நற்குணத்தை விட வேறெதுவும் இல்லை. அருவருப்பாகவும் அநாகரிகமாகவும் பேசக்கூடியவனே நிச்சயமாக அல்லாஹ் வெறுக்கிறான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நற்குணம் என்பது இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விடுவது இல்லை. நாளை மறுமையில் சிறந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணத்தை பின்பற்றும் தௌஃபீக் வழங்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.